மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் பாஜக, சிவசேனா மற்றும் தேசியவாத கட்சிகள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அதிக தொகுதிகள் கேட்பதால் கூட்டணிக்குள் மோதல் வெடித்துள்ளது. மொத்தம் 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவின் சட்டப்பேரவை பதவிக்காலம் நவம்பர் 26ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் அதற்கு முன்னதாகவே தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். மகாராஷ்டிராவில் ஆட்சியில் உள்ள பாஜக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பாஜக கூட்டணியை பொறுத்தவரை முதலமைச்சராக உள்ள ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி குறைந்தது 100 தொகுதிகளை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ளது. அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜகவிடம் கேட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதேபோல கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 160 தொகுதிகளில் போட்டியிட்டு 105 இடங்களில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது அதே அளவிலான தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறது. இந்த மாத இறுதிக்குள் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து அடுத்த கட்ட பணிகளை தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் மக்களவைத் தேர்தல் செயல்பாட்டின் அடிப்படையில் தொகுதி பங்கீட்டை பாஜக மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.